62, 148, 126, 94. கூட்டத்தின் வழியே கற்றை எண்களின் ஆறை என்ன செய்யும்? ஒரே கூட்டத்துக்கு அதிகரிக்கும். 59, 102, 138, 148 அதிகரிக்கும். ஏன்? பிரதானமான சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை அதிகரிக்குது. இலத்திரன் தள்ளுக அதிகரிக்குது. 2 காரணம். இங்கால இலத்திரன் மாறாதால இலத்திரன் தள்ளுக மாறாது, சக்தி மட்டம் மாறாது, கருகற்றம் என்ன செய்யுது? கூடுது. அதனால ஆற குறையுது. இங்க ஆற கூடுது. அன்னையன்கள்ல ஆவர்த்தனத்தின் வழியே ஒரே சம இலத்திரனியலுக்குரிய அயன்கள்ல ஆரை என்ன செய்யுது? குறைவடையுது. இதுக்கு தான் கூட 146, 140, 131, 184, 181, 198, 196 குறையுது. ஆரை குறையுது. ஆரை குறைவடைகிறது. என்ன காரணம்? இங்க இலத்திரன் மாறாது, இலத்திரத்தின் தள்ளுக மாறாது, சக்தி மட்டம் மாறாது, ஆனா கருகற்றம் அதிகரிக்குது. அதனால ஆரை குறையுது. அப்ப ஆவர்த்தனத்தின் வழியே கருகற்றம் தான் செல்வாக்கு. கருகற்றம் அதிகரிக்குது. அதனால ஆரை குறைவடையுது. கூட்டத்தின் வழியே அயன்களின் ஆரை என்ன செய்யுது? அதிகரிக்குது. என்ன காரணம்? 181, 181, 126, 120 என்ன காரணம்? கூட்டத்தின் வழியே சக்தி மட்டம் கூடுது, இலத்திரன் கூடுது. அதனால இலத்திரத்தின் தள்ளுக கூடுது. ஆரை என்ன செய்யுது? கூடுது. ஆகவே கற்றையன்களுக்கு ஆவர்த்தன வழியே ஆரை குறையுது, அன்னையன்களுக்கு ஆவர்த்தன வழியே ஆரை கூடுது. ஆனா கூட்டத்தின் வழியே கற்றையனுக்கும் அன்னையனுக்கும் ஆரை கூட்டத்தின் வழியே அதிகரிக்குது. காரணம், கூட்டத்தின் வழியே சக்தி மட்டம் அதிகரிக்குது, இலத்திரன் எண்ணிக்கை அதிகரிக்குது, இலத்திரன் தள்ளுகை அதிகரிக்குது, ஆரை அதிகரிக்குது. கற்றையனுக்கு ஆவர்த்தனத்தின் வழியே ஆரை குறையுது. காரணம், இலத்திரன் எண்ணிக்கை மாறாது, அவை இலத்திரன் தள்ளுக மாறாது, சக்தி மட்டத்தின் எண்ணிக்கை மாறாது, கருகற்றம் அதிகரிக்குது, ஆரை குறைவடையுது. அன்னையனுக்கு ஆவர்த்தன வழியே அதுவும் என்ன செய்யுது? ஆரை அதே மாதிரி குறைவடையுது. ஆவர்த்தன வழியே ஆரை குறைவடையுது. ரைட்டா? ஆவர்த்தன வழியே ஆரை குறையுது. ஆனா என்ன காரணம்? கருகற்றம் அதிகரிக்கும். சிம்பிளா ஆவர்த்தன வழியே ஆரை குறையுது, கூட்டம் வழியே ஆரை கூடுது. ஆவர்த்தன வழியே ஆரை குறையுது, கூட்டம் வழியே ஆரை. ஆனால் ஒரே ஆவர்த்தனத்தில் கற்றையனை விட அன்னையனுக்கு ஆரை என்னவா இருக்கும்? கற்றையனை விட அன்னையனுக்கு என்னவா இருக்கும்? ஆரை அதிகமாக காணப்படும். ஒரே ஆவர்த்தனத்தில் அந்த கற்றையனை விட அன்னையனுக்கு ஆரை. அப்ப இங்க நாம சொன்னது கற்றையன்களுக்கு இடையில் ஆரை குறைவடையும், இங்க சொன்னது அன்னையன்களுக்கு இடையில் ஆரை குறையும். அதுக்காண்டி ஒரே ஆவர்த்தனத்தில் கற்றையன்ல இருந்து அன்னையனாக போகும்போது சார் சொல்லியிருக்காரு, இங்க கற்றையனுக்கு ஆரை குறைவடையும், அன்னையனுக்கு ஆரை குறைவடையும். ஆகவே எல்லாம் ஆவர்த்தன வழியே தொடர்ந்து குறைவடையும் அப்படி சொல்லுவீங்களா? அதுக்காண்டி தான் தனித்தனியே சொன்னேன் நான். ரைட்டா? இதை விட இது கூட நான் முதல் சொன்னது கற்றையனுக்கு, அதுக்கப்புறம் சொன்னது அன்னையனுக்கு இடையில ஆவர்த்தன வழியே ஆரை குறைவடையும். ஆனா கற்றையனை விட அன்னையனுக்கு என்ன செய்யும்? ஆரை கூடவாக காணப்படும். அதை இங்க சொல்லியிருப்போம். சோடியம், மக்னீசியம், அலுமினியம் ஆரை குறைவடையும். அதுக்கப்புறம் ஆரை என்ன செஞ்சிடும்? கூடிடும். S2 மைனஸுக்கு Cl மைனஸுக்குலாம் ஆரை கூடிடும். அப்ப கூடி அப்புறம் தான் என்ன செய்யும்? குறைவடையும். அப்ப குறைஞ்சி அப்புறம் கூடி இப்படி வரும். இப்படி ஒரு வரைமுறை படிச்சுப்போம். இப்படி வந்து பேர்ல் 1. சரியா? விதிவிலக்குகள் சிலது இருக்கு. இப்ப லித்தியத்துக்கும் அலுமினியம் 3+ எடுத்தா இதை விட சக்தி மட்டம் இது கூட. கூட்டத்தின் வழியே தானே இப்படி குறுக்கா கூடுது. ஒரே சக்தி மட்டம் இப்படி இல்லாது, சக்தி மட்டம் கூட இப்படி கூடும்போது சில நேரத்துல வரலாம். இதுல என்ன நடக்குதுன்னா, இங்க ரொம்ப ஏற்றம் கூடுவதாலேயும் கருகேற்றம் கூடுவதாலேயும் இந்த பிளஸ் அளவு கூடுவதாலேயும் கருவின் செல்வாக்கு கூடுவதால ஒரு விதிவிலக்காக இதை விட ஆரை என்ன செய்யலாம்? இங்க குறையலாம். அதே மாதிரி இங்க K+, இங்க ஸ்ட்ரெஞ்சியம் 2+. இதை விட சக்தி மட்டம் கூடத்தான், ஆனா ஒரு பிளஸ் இங்க 2+. அப்ப இலத்திரன் குறையறதால ஒப்பீட்டளவுல கருவின் செல்வாக்கு இங்க கூட இருக்கிறதால ஆரை என்ன செய்யுங்க? குறையும். இங்க கூடுவா இருக்கு. அணுகாரையும் அப்படித்தான் பாருங்க. இது அணுகார 235, இது அடுத்த சக்தி மட்டம். ஆனா எத்தனை வருது? 215. ஆகவே எப்பொழுதாவது இப்படி சொல்லலுமா, எப்பொழுதும் சக்தி மட்டங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அணு ஆரை அதிகரிக்கும், எப்பொழுதும் சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அயன ஆரை அதிகரிக்கும். எப்பொழுதும் சொன்ன பிள்ளை ரைட்டா? எழுதுங்க. பேர்ல் 4 கடைசி. பேர்ல் 4